ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான காலிஃப்ளவர் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி செஞ்சுருப்போம், மட்டன் பிரியாணி செஞ்சுருப்போம், மீன் மேக்கரில் கூட பிரியாணி செஞ்சுருப்போங்க. ஆனால் இப்போ டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம காலிஃப்ளவரில் எப்படி பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாமுங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் ரொம்ப சுலபமாகவும் பண்ணிடலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் காலிஃப்ளவரை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. கட் பண்ணி நான் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ அந்த காலிஃப்ளவரை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர். இப்போ 2 ஸ்பூன் அளவு கறி மசால் தூள். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் போட்டுக்கலாங்க. இந்த எண்ணெயில் ஒரு 10 நிமிஷம் நம்ம லேசாக ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கணுங்க. அப்போ தாங்க நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ போட்டாச்சு. லேசாக கிளறி விட்டு இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இப்போ அடியில் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆகி வரும். இப்போ அதை நம்ம மறுபடியும் பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் லேசாக மாறி இருக்குது அடியில். இப்போ மறுபடியும் மூடி போட்டுக்கோங்க. இதிலே காவாசி வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க. இதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு ஸ்டவ்வில் இன்னொரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ நான் பிரியாணிக்கு அழிக்கிறதுக்கான எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேங்க. நான் 2 பெரிய வெங்காயம் நேராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இன்றைக்கி நான் ஜீரக சம்பா அரிசி ஒரு உலக்களவு எடுத்துருக்கீங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணலாம், இல்லைனா வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியில் பண்ணலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. நான் இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அதை தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன். இப்போ அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறது இஞ்சி வெள்ளைப்பூடும் நம்ம அரைச்ச பட்டை சோம்பு மசாலா தாங்க பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிக்கலாம். ப்ரௌன் கலரில் வரட்டுங்க. பாருங்கள், லைட்டாக நல்லா ப்ரௌன் கலரில் வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற பட்டை சோம்பு பொடி போட்டுக்கலாம். இது நான் வீட்லேயே அரைச்சதுங்க. இதோட லிங்க் வேணுமா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது வதக்கும் போதே நல்ல ஸ்மெல் வருங்க. கம கமன்னு இருக்கும் வாடை. நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறதுனால பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ புதினா கொத்தமல்லி போட்டிருக்கேன். அதையும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
இப்போ தக்காளி 2 தக்காளி நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவு தயிர் போட்டுக்கோங்க. இப்போ எலுமிச்சை பழச்சாறு 2 ஸ்பூன் அளவு இருக்கும், அதையும் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, நம்ம காலிஃப்ளவருக்கு ஏற்கனவே உப்பு போட்டாச்சு. இந்த பிரியாணி அரிசிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க நீங்கள். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி, 1 உலக்கு அரிசிக்கு 1.5 உலக்கு தண்ணிங்க. இப்போ மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றட்டுங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம காலிஃப்ளவர் போடணும். பாருங்கள், நல்லா தண்ணி வற்றிருச்சு. இப்போ நம்ம கிளறி பார்ப்போம். போதுங்க, நல்லா தண்ணி வற்றிருச்சு. இப்போ நம்ம வச்சிருக்கிற காலிஃப்ளவரை இதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பிரியாணியும் காலிஃப்ளவரும் சேர்ந்து வர்றது மாதிரி. அவ்வளோதாங்க, இந்த தண்ணி வற்றும்போது காலிஃப்ளவரும் சேர்ந்து நல்லா வெந்துடும். நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு நம்ம மூடி போட்டு இப்போ தம்மில் வைக்க போகிறோம். நம்ம தம்மில் வச்சா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிரியாணி. இப்போ இதை தனியாக வேறு ஒரு அடுப்பில் வச்சுட்டு இப்போ நான் தோசைக்கல்லை வைக்கிறேன். நல்லா கனமான தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. இப்போ தோசைக்கல்லுக்கு மேலே இந்த சட்டியை தூக்கி வச்சுக்கோங்க, பிரியாணி சட்டியை. இப்போ தட்டை ஓப்பன் பண்ணி லேசாக ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கோங்க. கீழே அடியிலலாம் பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க நல்லா. இப்போ நான் இலை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்டாக, வாழை இலை. அதை உள்ளே போட்டு மூடி வச்சுக்கலாம். அந்த இலையோட எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கும் போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணிக்கு. தம் பிரியாணினாலே இந்த மாதிரி இலை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே ஒரு மூடியை போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வெயிட் வைக்கிறேங்க. அப்போ தாங்க சைடில் கேப்பில் காற்று போகாமல் நல்லா ப்ரெஸ்ஸாக இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பிரியாணி வெந்து வந்திருக்கு. அரிசியெலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ கிளறி பார்க்குறேன், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள், பொழு பொழுன்னு. காலிஃப்ளவரும் நல்லா வெந்துருச்சு. சூப்பரான காலிஃப்ளவர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க. நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.